இந்த வீடியோவில் வந்து 2024 MCQ 19 பார்ப்போம். 5 மீட்டர் நீளமும் 2.5 கிலோமீட்டர் திணிவும் உடைய ஒரு சீரான கயிறு ஒரு விரைத்த ஆதாரத்திலிருந்து நிலைக்குட்டா தொங்கவிடப்படுகிறது. உறுதிக்காட்டப்பட்டுள்ளவாறு கயிறினுடைய சுயாதீன நுனியுடன் 2 கிலோகிராம் திணிவுள்ள ஒரு குத்தி இணைக்கப்பட்டுள்ளது. அலைநீளம் வந்து 2 சென்டிமீட்டரை உடைய ஒரு குறுக்கு துடிப்பு கயிற்றின் கீழ் நுனியில் உண்டாகிறது. கயிற்றின் உச்சியை துடிப்பு அடையும் போது அதன் அலைநீளம் யாது? சரி, இந்த கேள்வியை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒரு தியரி தெரியணும். இது வந்து அதாவது ஈர்க்கப்பட்ட இலையில் ஒரு அலையினுடைய அலை நகர்வுக்குரிய வேகம் சம்பந்தமான விஷயம்தான் இது. அந்த அடிப்படையில் இது நேரடியாக நாங்கள் பார்க்கலாம். V சமன் வர்க்கமூலம் T/m என்று சொல்லுவோம். அப்போ T என்ற என்னென்னு சொல்லி சொன்னால் அதாவது இலையினுடைய இலையின் இழுவை என்று சொல்லுவோம். இழுவை. அடுத்தது M என்று சொல்றது வந்து இலையின் ஓரலகு திணிவு. ரைட், இதுதான் இதனுடைய தியரி. இந்த தியரி அடிப்படையில் முதலாவது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், நுனியில வந்து தான் என்ன செய்யறாங்க, 2 சென்டிமீட்டர் அலை அப்படின்னா சென்டிமீட்டர்லேயே வைக்கிறேன். ஈஸியாக 2 பக்கம் வெட்டுப்படுறதுக்காக விடையும் இந்த சென்டிமீட்டர்ல இருக்கிறபடியால எங்களுக்கு சென்டிமீட்டர்ல இருக்கிற நல்லா. அப்ப இந்த இடத்துல இருக்கிற இழுவையும் இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற இழுவையும் பார்த்தோம்னா இந்த வித்தியாசம் ஒன்று இருக்குது. அந்த அடிப்படையில இதுல இன்னொரு விஷயம் இருக்குன்னா, இலையினுடைய ஓரலகு திணிவு, அந்த இலையினுடைய ஓரலகு திணிவு வந்து இது மாறாது. காரணம் என்ன சொன்னா, முதல் தரம் அலை நுனியிலிருந்து தொங்கல் வரையும் போகும்போதும் இது மாறாது. ஆகவே நாங்க இதுல இருந்து ஒரு முடிவு எடுக்கலாம். இது ரெண்டும் ஒன்றபடியா V நேர்வீத சமன் M என்ற ஒரு விஷயத்தை எடுப்போம். நம்ம இதுல V நேர்வீத சமன் T V நேர்வீத சமன் வர்க்கமூலம் T என்ற ஒரு முடிவொன்றை எடுத்துக்கொள்வோம். அதை விட இப்ப தேவை என்னன்னு சொன்னா, இதனுடைய அலைநீளம் தான் இதுல தேவையான விஷயமா இருக்கும். அலைநீளத்துக்கும் இதுக்கும் என்ன சொல்ல வேண்டும், ஒரு அலை வந்து நகரும் போது அதனுடைய அலைநீளம் வந்து இதுக்கும் வந்து வேகத்துக்கும் வந்து வேகம், அலையினுடைய வேகம் F லாம்டால குறிக்கப்படும். அப்ப இது வந்து V வந்து அலையினுடைய வேகம், அலையின் வேகம். அடுத்த F வந்து மீடுரன், அலையின் மீடுரன். லாம்டா வந்து அலையின் நீளம், அலை நீளம். சரிதானே? ரைட். இப்ப நாங்க இதுல அப்ளை பண்ணி பார்த்தோம்னு சொன்னா, இதை நேரடியாக இங்க வந்து எஃப்பும் வந்து ஒரு மாறிலியா தான் இருக்கும். ஒரு இதுல நகரும் போது அந்த அடிப்படையில் இதுக்கு எஃப்க்கு இதுக்கும் பார்க்கும்போது நேரடியா எஃப் லாம்டான்னு வரும். எஃப் லாம்டால நாங்க எஃப்பும் இது சமனா இருக்கக்கூடிய நாங்க நேரவே லாம்டா நேர்வீத சமன் Tக்கு வரலாம், இதை அடிப்படையா வச்சுக்கொண்டு. ஆனா இதுல இன்னொரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, T தான் இங்க ஒரு விஷயம் இருக்குது. இங்க T வந்து 2 கிலோகிராமா இந்த திணிவு, ஆனா இலையினுடைய திணிவு வந்து 2.5 கிலோகிராமா. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற T வந்து இந்த முனையில் இருக்கிற T மட்டும்தான் அது இருக்கக்கூடியதாக இருக்கும். அதோட இது நேரடியாக நாங்க இங்க பார்க்கும்போது இவ்வளவு இதுவும் வந்து இந்த இடத்துலதான் அதனுடைய இழுவையா இருக்கும். அப்ப இழுவை மாறும். நுனியில வந்து 2 கிலோகிராம்ல இருக்கும். அதே இது மேல நுனியண்டா இந்த இடத்துல, இது மேல இணைக்கப்பட்ட இடத்துல வந்து இந்த இலையினுடைய இழுவையோடைய இந்த திணிவினுடைய இழுவையும் சேர்ந்து வரும். அப்ப முதலாவது சொல்றாங்க என்னன்னு சொல்லிச்சுன்னா, அலைநீளம் 2 உடைய ஒரு குறுக்கு துடிப்பு வந்து கயிற்றினுடைய கீழ் நுனியில அனுப்புறாங்க. அப்ப கீழ் நுனிக்கு நான் வந்து என்ன செய்யறேன், இதை அப்ளை பண்ண போறேன். அப்ப அந்த அடிப்படையில் முதலாவது 2 சென்டிமீட்டர் அப்படியே வச்சு கொள்றேன். பிறகு T சொல்லும் போது T வந்து எனக்கு என்ன 20, ஆகவே 2 நியூட்டன் என்று போட்டுக்கொள்றேன். அப்ப இதை ஒரு முதலாவது எடுத்துக்கொள்வோம். அடுத்த மேல் நுனிக்கு என்ன, மேல் நுனிக்கு தான் தெரியாது எங்களுக்கு அலைநீளம், அதான் காண சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. உச்சியில மேல் நுனியில அல்பா, இதுல இருக்கிற T வந்து எங்களுக்கு இந்த ரெண்டும் அந்த 2.5 கூட்டுப்பட 4.5,
அது வந்து எப்படி 45 நியூட்டனாக இருக்கும். சாரி, இது வந்து 20 நியூட்டனாக இருக்கும். 2 கிலோ இல்லை 20 நியூட்டனாக இருக்கும். அப்போ அந்த அடிப்படையில் இது ரெண்டாவது சமன்பாடுன்னு வைக்கலாம். இப்போ நாங்கள் 2 பிரிச்சோம்னு சொன்னால் இது லம்டா விண்கள் 2 சமன் வர்க்கமூலம் 45 20 வருது. இப்போ அது 5ஆல் சுருக்கினா இது 9 வரும், 4 வரும். அப்போ அது அந்த அடிப்படையில் லம்டா 2 சமன் 9 வரும். 9 வர்க்கமூலமாக எடுத்தோம்னா 3 வரும். அப்போ லம்டா என்னவா இருக்க போது? அப்போ 3 சென்டிமீட்டர் வரும். அதாவது மேல் நுனியில, அதாவது உச்சியில அலையினுடைய அலைநீளம் வந்து, அதாவது உச்சியில் துடிப்பின் அலைநீளம் வந்து 3 சென்டிமீட்டர் வரும். இது வந்து விட 4வது விடை வந்து எங்களுக்கு இதுக்குரிய விடை வந்து 4வது விடை வந்து 4வது விடையாக இருக்குது. கேள்வியில் ஏதாவது வேறு கேள்விகள் இது செய்யணும்னா இந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது, நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. சரி, என்னென்னு சொன்னால் இந்த கேள்வி 2024 MCQ 20வது. சமநீளமுள்ள 4 கம்பிகள் ஒரே இழுவைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இக்கம்பிகளினுடைய இயல்புகள் பின்வருமாறு. 4 கம்பி தந்திருக்குது. திரவியத்தினுடைய பணைப்பு மட்டல் அல்லது யங்கின் மட்டல்னு சொல்லப்படுறது தந்திருக்காங்க. விட்டமும் தந்திருக்காங்க. இதில் என்ன சொன்னால் விடையை நான் எழுதையில்லை, விடையை நாங்கள் பார்ப்போம் செஞ்சு போட்டு. ஆனால் விடை என்னத்தை பற்றி சொல்லுதுன்னு சொன்னால் இந்த 4 கம்பிகளினுடைய நீட்சி சம்பந்தமாக சொல்லுது. எது நீட்சி கூடினதாக இருக்குது அப்படின்றதான் விடைகள். நாங்கள் இதை செஞ்சு பார்ப்போம். சரி, இந்த கேள்வி செய்யக்கூடிய தியரி என்னென்னு பார்த்தோம்னு சொன்னா, அதாவது மீள்தகவு எல்லைக்குள் ஒரு உலோகத்தின் தகைப்பு நேர்வீத சமனாக இருக்கும். அதன் பணைப்பு மட்டு யங்கின் மட்டுக்கு படைப்பு மட்டுக்கு நேர்வீத சமனாக இருக்கும் தகைப்பு. அதைவிட மேலதிகமாக மேலும் விகாரத்துக்கு நேர்மாறு வீத சமனாக இருக்கும். நேர்மாறு வீத சமனாக இருக்கும். என்னது? யங்கின் மட்டு இல்லாட்டி பணைப்பு மட்டு. அப்ப நாங்க இதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்தோம்னு சொன்னா y என்று குறிப்பிடுறாங்க. அதான் யங்கின் மட்டு பணைப்பு மட்டு FL/A என்று நேரடியாக வரும். அதாவது விகாரம் என்று சொல்லும்போது தகைப்பு என்று சொல்லும்போது FOA என்று தகைப்பு, அதாவது விசையின்கள் அதில் கொடுக்கப்படுற விசையின்கள் பரப்புல வரும். இதே இது விகாரம் என்று பார்த்தோம்னா விகாரம் நீட்சியோவ அதனுடைய நீளம் கொண்டு வரும். சரியா? ரைட். இது நார்மலான ஒரு தியரி உண்டு. இந்த தியரியத்தை நாங்கள் இங்கே அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே 2 விஷயம். சமநீளம் உள்ள 4 கம்பிகள் ஒரே இழுவை. அப்போ சம நீளமாக இருக்குதாம், ஒரே இழுவையாகவும் இருக்கும். அப்போ இது ரெண்டுமே சமன். எல்லாத்துக்கும் இந்த 4 கம்பிக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஏயும் ஈயும் தான் இங்கே மாறப்போகுது. இப்போ ஏயும் ஈயும் மாறுறதுக்காக நாங்கள் எப்படி போடலாம்டா, y வந்து நேர்வீத சமன் என்னத்துக்கு ஒன்றுங்கள் ஏஇக்கு. இப்ப இங்க இந்த கேள்வியில கேட்ட கேள்வி எல்லாமே இஎஸ் சார்ந்ததா தான் இருக்கு. அப்ப y வந்து FLOAக்கு இது நேர்வீத சமனா தான் இருக்க போகுது. நாங்க அப்படி வச்சு பார்க்கலாம், ஒரு கணிச்சு பார்க்கலாம். நேரடி எப்படி எழுதுவோமே, கணிச்சு பார்த்தோம்னாலும் எங்களுக்கு
நேரடியாக தெரியும். அப்படி FLOA சமன் தானே, அப்படியே வச்சு பார்ப்போம். இங்க பாருங்க, ஏக்கு நான் நீட்சிக்காக எடுக்கிறேன். அப்போ நீட்சி எடுத்த என்ன வரும், இ சரிதானே, இ வந்துட்டுது ரைட். அப்போ FLOவை ஏ y என்று போடுறேன். அப்போ ஏக்கு இந்த சமன்பாடு எப்படி பாய்ச்சோன்னு சொல்லிட்டோம்னா, இஏ வந்து என்னவா இருக்க போகுது, ரைட். எஃப் எவ்வளவு எங்களுக்கு, இது சமன் எஃப் எண்டே போடுறேன், எல்எண்டே போடுறேன். இது வந்து என்ன குறுக்குப்பட்ட பரப்பு வந்து இங்க விட்டத்தோட சேர்த்து தந்திருக்கபடியா நாங்கள் அதை என்ன செய்வோம், πr² என்று எழுதுவோம். எழுதி இது பணப்பு மட்டும் எழுதுவோம். இப்போ இது மூன்றுமே ஒரே விதமா இருக்கும், இது ரெண்டும் தான் இப்போ மாறிக்கொண்டு போக போகுது. சரி, அப்படி பார்க்க போனா FL பாருங்க பை ஓவர் என்ன வரப்போகுது, ரைட், பை ஓவர் ஆறுக்கு பல நான் இன்ஜின் போட போகிறேன், அதே இதில் போட்டுக்கொள்வோம். அப்போ மில்லிமீட்டர்லேயே போடுவோம், இல்லை மில்லிமீட்டருக்கு ஏற்ற மாதிரியே வரட்டும். இதையும் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே வச்சு அந்த மாற்றங்கள் எதுவும் செய்யாமல் செஞ்சு கொண்டு போவோம், அது ஈஸியாக இருக்கும். இப்போ இது என்ன 0.5, அப்போ இது என்ன வரும் 0.5 வர்க்கம் தர இது என்ன வரப்போகுது 2, ரைட். இது அப்படி இருக்கட்டும். அதுக்காக பிக்கு பாருங்க, பிக்கு இபி அது அப்படியே நேர் அப்ளை பண்ண பார்க்குறேன் நான், அதுவும் FL தான், பை தான். இங்கே என்ன விட்டம் 1, அப்போ வரும்போது 2, அப்போ என்ன வரப்போகுது 1 வர்க்கம் தர இது 2 வந்துடும். அப்போ சிக்கு பாருங்க, சிக்கு இசி என்ன வரப்போகுதுன்னு சொன்னா FL ஓவர் ஏ சாரி பை இது பை இங்கே வந்து என்ன இருக்கு 0.5 வரும். அப்போ இது வந்து எவ்வளவு, ரைட், 0.5 வர்க்கம் தர இது 1 வருது. அடுத்த பாருங்க, டிக்கு இடி என்ன வரப்போகுது, ரைட், FL பை, ரைட், இங்க என்ன 1 வர்க்கம் தர 1. இப்ப இதை நாங்க ஒரு சுருக்கியும் பார்க்கலாம், அல்லாட்டி இதை வச்சுக்கொண்டு பார்க்கலாம். சரி, சுருக்கியை பார்த்துருவோம், இது அவ்வளவு யோசிக்க. FL பை இது என்ன, இது வந்து அரை என்று வரும். அப்ப எங்களுக்கு வந்து 1/4 வரும். 1/4 வந்தா என்ன, இரண்டும் வெட்டுப்பட்டா திருப்பி அரை என்று வரும். அப்ப என்ன 0.5 பை 0.5 பை. அதுக்கு பிறகு இதை பார்ப்போம். இதுல பார்த்தோம்னா என்ன, ரைட், FL ஓவர் பையன்னு பார்த்தோம்னா இதுல 1 வரைக்கும், அப்போ 2, அப்போ 2 பை. இதை பார்த்தோம்னா என்ன, FL ஓவர் இது 1/4 வரப்போகுது. அப்போ 1/4 வந்தா 2.5, அப்போ 2.5 பை. சரியா, ரைட். அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா FL ஓவர் இது பை, அப்போ 1 தான் இல்லாம, அப்ப இது பை என்று வரும். அப்போ பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இதுல இது வந்து முன்னுக்கு 1 தானே, ஒரு பையா இருக்கு. இது 2.5 பையால பெருக்கப்படுது. அப்ப இது 1, இது 2.5. அடுத்தது இது 2, அப்ப 2.5 1/4, சாரி 0.25. இப்படியா பிரிச்சு விட்டோமா, 0.25, இது 0.25. அப்ப இது காப்பாங்கு, இது 2 பங்கு. அப்ப இது எல்லாத்துலயும் விட குறைந்த அளவுண்டா இவராத்தான் இருக்கும். அப்ப எங்களுக்கு என்ன செய்யும், அப்ப இதுல என்ன சொல்றாங்கண்டா, இதை கேட்டது முதலாவது கேள்வி, கம்பி ஏக்கு மிக கூடிய நீட்சி, கம்பி ஏக்கு மிக கூடிய நீட்சியா, எதுக்கு இது நீட்சி, இதுதான் மிக கூடிய நீட்சியா இருக்குமா, இல்லை, ஏன்னா இது பெருமதி கூட, இதுதான் பெருமதி குறைவு. அப்ப குறைவா இருக்கிறால நான் பிரிக்கும் போது கூட பெருமதி வர பார்க்கும். அப்ப ஏ வராது. கம்பி பிக்கு மிக பெரிய நீட்சி, கம்பி பிக்கு பெரிய நீட்சி, அதுவும் இல்லை, ஏன்னா அது கூட பெருமதி. கம்பி சிக்கு மிகப்பெரிய நீட்சி, கம்பி சிக்கு மிகப்பெரிய நீட்சி. ஓ எஸ், இதை பார்க்க சரி, இது கம்பி சிக்கு மிகப்பெரிய நீட்சி. அடுத்தது கம்பி டிக்கு மிகப்பெரிய நீட்சி, டிக்கு வந்து மிகப்பெரிய நீட்சியா, இல்லை, இதை விட இது குறைவா தான் இருக்குது. எல்லா கம்பிலுக்கும் ஒரே நீட்சி, எல்லா கம்பிக்கும் ஒரே நீட்சியா, இல்லை. ஆகவே இதுல விடை வந்து எங்களுக்கு 3ஆதான் வரும். அப்ப விடை 3ஆவது வரும். என்னன்னு சொன்னா கம்பி சிக்கு மிகப்பெரிய நீட்சி தான் வரும். இதுதான் பெரிய நீட்சியாக இருக்கும். நன்றி. இதுல வந்து நீங்க கண்டக்ட் எதுவும் பண்ணா கண்டக்டுக்குரிய நம்பர்
இந்த வாட்ஸ்அப்பும் இருக்குது. உங்களுக்கு தேவைண்டா நீங்கள் தேவையான டவுட்ஸை கற்றுக்கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் செய்யுங்க சேனல். சரி, இந்த வீடியோவில் 2024 MCQ 21வது MCQ பார்ப்போம். 2 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு லேசான மெல்லிய வட்டத்தடம் ஒரு திரவத்தின் மேற்பரப்புக்கு மட்டுமட்டாக கீழே வைக்கப்பட்டுள்ளது. இத்தடத்தை திரவ மேற்பரப்பிலிருந்து மேலே இழுப்பதற்கு ஒரு 0.04 நியூட்டன் விசை தேவைப்படும். எனின் திரவப்படலம் உண்டாவதற்கு மட்டுமட்டாக முன்பாக திரவத்தின் பரப்பிழுவை யாது? இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு திரவ மேற்பரப்பு இருந்திருக்குது. இந்த திரவ மேற்பரப்புக்கு மேலே ஒரு தடம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது என்னென்னு சொன்னால், இப்படி ஒரு தடம் ஒன்று இருக்குது. இப்படியே தடத்துக்கு வருவோம். தடம் ஒன்று இருக்குது. இந்த தடம் வந்து எவ்வளவா இருக்குது? 2 சென்டிமீட்டர் ஆரையுடையதாக இருக்குது. இதை இழுத்து எடுக்கிறதுக்காக அவங்க பயன்படுத்தப்பட்ட அதாவது விசை என்று பார்த்தோம்னு சொன்னால் F7 0.04 நியூட்டன் விசையை ஏற்படுத்திருக்கு. சரி, இப்போ இதில் நாங்கள் இதை கேட்ட கேள்வி என்ன? திரவத்தினுடைய மேற்பரப்பில் விசை நான் வளமையாக டிஎன் தானே குடிக்கிறது. டிஎத்தான் இதில் கேட்குறாங்க. சரி, இப்படியான சந்தர்ப்பத்தில் மேற்பரப்பு இழுவிசை சம்பந்தமான தியரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், மேற்பரப்பு இழுவிசை என்று சொல்லப்படுறது என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த அதாவது இந்த மேற்பரப்பு இழுவிசைன்னா மேற்பரப்பில் பிரயோகிக்கப்படுகின்ற விசை, அந்த விசை எவ்வளவு நீளமான பகுதிகளில் பிரயோகிக்கப்படுகிறதோ அதுதான் மேற்பரப்பு இழுவிசையாக இருக்கும். அப்போ எவ்வளவு நீளத்துக்கு அந்த மேற்பரப்பில் அந்த விசையை நாங்கள் பிரயோகிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேரடியாக டி சமன் எஃப்ஓவை எல் என்று நாங்கள் பார்க்குறது. டி சமன் எஃப்ஓவர் எல். அப்போ இதில் மேற்பரப்பு இழுவிசைன்றது எவ்வளவு நீளத்துக்கு அந்த விசையை நாங்கள் இங்கே பிரயோகிச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறது. இப்போ இதை நேரடியாகவே நாங்கள் இதுலேருந்து விடையெடுத்துடலாம். மேற்பரப்பு இழுவிசையில் என்ன காரணம்னு ஆரையுள்ள லேசன மெல்லிய வட்டத்தடம் என்று சொல்லிட்டாங்க. வட்டத்தடம் என்று சொல்லும்போது எங்களுக்கு எவ்வளவு நீளம் வந்து பார்த்தோம்னா இதுவிடையே கண்டுடலாம். பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அப்போ டி சமன் எஃப் வந்து எங்களுக்கு தந்தாங்க 0.04. நீளம் வந்து என்ன வரணும் எங்களுக்கு? இதில் வந்து 2πr வரும். 2πr வரும். அப்போ டி சமன் என்ன? 0.04 நியூட்டன் 2. இதில் பை ஆர் வந்து எங்களுக்கு சென்டிமீட்டர் இருக்குது. அதை நாங்கள் மீட்டரில் போடணும். அப்போ 2^10^2 மீட்டர். இதில் உள்ள பெரிய இதுதான் இந்த அலகு மாற்றம் மட்டும்தான் இதில் செய்ய வேண்டிய பெரிய தியரியாக இருக்குது. இப்போ 4^10^2 கீழ் இது 4^10^2 பை என்று வரும். இப்போ இதை நாம் சுருக்கணும்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு ஒன்றுங்கள் பை, அதாவது இதில் நியூட்டன் இருக்குது, இதில் நியூட்டன் மீட்டர் இருக்குது. ஆக மேலே போனால் நியூட்டன் மீட்டர் -1. ஆகவே இதில் என்ன வரப்போகுது? நேரடி விடைக்கே போயிடலாம். இது வந்து என்ன? ஒன்றுங்கள் இந்த இருக்குது பை நியூட்டன் மீட்டர் -12 இருக்குது. அப்போ இந்த விடை வந்து எங்களுக்கு எத்தனையாக இருக்கும்டா? 3வது விடையாக இருக்குது. விடை வந்து 3வதாக இருக்குது. அதை கண்டாக்ட் பண்ணுறேன்டா 7755 வாட்ஸ்அப்லாம் இருக்குது. இதில் தொடர்பு எடுக்கலாம். அடுத்தது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை யார் இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளட்டும். நன்றி.